ஏம்மா, அப்பா சொன்னாவே ஒரு 200 தரணுமா? எதுக்கு உங்க அப்பா என்ன கொடுத்தா வச்சிருக்கான்? அதான் தர முடியான்னு போய் சொல்லு. ஏம்மா, அப்பா கண்டிப்பாக வாங்கிட்டு வர சொன்னாங்கம்மா. இவனுக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு. உங்க அப்பனா நான் கூட்ட நீங்க வர சொல்லு. அவன் ஒரு பைசா தர மாட்டான், நம்ம பைசாவெல்லாம் பிடிக்கிட்டு போவான். ஏம்மா தாமா. ஏக்கா வாங்கக்கா. ஏய், முக்கியமான கஸ்டமர் வந்திருக்காங்க, நீ போ. பிளவுஸ்லாம் தச்சிட்டியாமா? அன்னைக்கே தச்சிட்டாங்க, உங்களாவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னங்கக்கா? எவ்வளோம்மா? ஆரி ஒர்க் பிளவுஸ் மாதிரி இருக்கு. ஆரி ஒர்க் கைங்க கொடு பாப்போம். ஆமா, பிளவுஸ் பார்க்க கிராண்டா இருந்த மாதிரி இருக்கு. இதுக்கு நிறைய துட்டா இருக்குன்னா யார் கொடுப்பா? ஏட்டி, உன்னை சிம்பிளா தானே தைக்க சொன்னா, பின்ன எனக்கு ஆரி ஒர்க் போட்டு வச்சிருக்கேன். ஏக்கா நிறைய துட்டுலாம் இல்லக்கா, 1000 ரூபா தான். 1000 ரூபாவா? 1000 ரூபாய்க்கு இவ்வளோ கிராண்டா யார் பிளவுஸ் தைப்பா? உண்மையை சொல்லு. ஏக்கா, உங்க பையனுக்கு பார்த்துருக்க பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கா. எப்படிக்கா சிம்பிளா பிளவுஸ் தைக்க முடியும்? அதுதான் ஆரி ஒர்க் போட்டேன். உனக்கு ஆரி ஒர்க்லாம் போட தெரியாது எனக்கு தெரியும். யார் போட்டா? என் ஃப்ரெண்டு தாங்க ஒருத்தி போட்டு கொடுத்தா. அவள் 1000 ரூபாய்க்கு போட்டு கொடுத்தா. சரி மைனி, இருந்துட்டு போட்டு எதுக்கு போட்டு சண்டை போடுவானே. இந்தா, நீனே கொடுத்து வாங்கிட்டு வா. அந்த அக்கா எதுக்குக்கா கோவமா பரவ? நீ பிளவுஸ் ஆரி ஒர்க் போட்டாலும் அதுக்கு தான். ஏக்கா, உங்களுக்கு ரேட்டு கம்மியில் தானே கிடச்சிருக்கு, இதுக்கு என்ன? அது அப்படிதாம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். சரிக்கா, வாங்க. ஏமா அங்க பாருங்க, பெரியமா நிக்கிறாங்க. ஆமா, ஏமா நம்ம போய் பேசுவோமா? பேசினாலும் அவ பேச மாட்டாள. ஏமா இன்னுமா நம்ம மேல கோவமா இருக்காங்க, நம்ம போய் பேசுவோம். சும்மாவே அவ பொறாமையில இருப்பா. இதுல வேற நம்ம கார்ல போய் இறங்கன்னு வச்சுக்கேன், காரை கட்ட தான் வந்துட்டேன்னு சொல்லிடுவா. ஏமா அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்கம்மா, வாங்க போ. கிரிக்கி சாதாரண பிளவுஸ் தைக்க சொன்னா ஆரி ஒர்க் பிளவுஸ் தைச்சிருக்கா. இந்த முகர கட்டைக்கு ஆரி ஒர்க் பிளவுஸ் வேற. ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம இவ வந்து சொன்னாலும் சொல்லியிருப்பா. மைனி, ஏன் மைனி கோவமா இருக்கியே? ஏடி, நான் இல்லாதப்ப வந்து சொன்னி ஆரி ஒர்க் பிளவுஸ் போடுங்கன்னு. மைனி, விடிஞ்சதுலேருந்து அடைஞ்சது வரைக்கும் உங்க கூடயே தான் இருக்கேன். நான் எப்போ போய் சொல்ல போறேன்? அப்போ எப்படி அவ போட்டா? எனக்கு தெரியல மைனி. இந்த பிளவுஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு 25,000 30,000 வரும். எப்படி 1000 ரூபாய்க்கு போட்டு கொடுப்பா? அந்த ஃப்ரெண்டு எவன் நான் பார்க்கணும். சரி மைனி, அதை பிறகு பார்த்துக்கலாம். பெரியம்மா? யாருக்கு யார் பெரியம்மா? அக்கா. யாருக்கு யாரடி அக்கா? அக்கா, நீ ஏன் மேல உள்ள கோவத்தை அவன்கிட்ட காமிக்காத. எவ்வளவு பாசமா வந்து பெரியம்மான்னு கூப்பிடுறான். நீயே தங்கச்சி இல்லை சொல்லிட்டேன், பின்ன என்ன பெரியம்மான் ஒரியம்மான் வரான்? மைனியோ 1000 தான் இருந்தாலும் அது உங்க தங்கச்சி. இப்படி பேசினா அவங்க மனசு கஷ்டப்படுங்களா? நீ வாய முடிட்டுன்னு. நான் என்ன தப்புக்கா பண்ணா? எதுக்கு என்கிட்ட இப்படி சல்லு சல்லுன்னு உள்ற? நீ என்ன பாசமா என்கிட்ட பேசுறதுக்கு வந்திருப்பேன்? உன் நகை, உன் வளையல், உன் கம்மல் எல்லாத்தையும் காட்டிட்டு போறதுக்கு வந்திருப்பேன். அந்த பத்திலாம் எனக்கு கிடையாது. அப்போ என்ன, நாங்களும் அப்படி அலையிறோம்? இதுக்கு தான் உங்ககிட்ட பேசவே கூடாதுங்கிறது. பெரியம்மா? கலா, அவளை போ சொல்லு. நல்லா இருக்கிறீங்களா மைனி? ஆமாம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மைனி. இதான் உங்க பையனா நல்லா பெருசா வளர்ந்துட்டானே. ஆமாம்மா. அவட்ட என்ன பேசிட்டு இருக்க? வாரியா வரலையா? மைனி, அவங்க பேசினதெல்லாம் மனசுல நினச்சிக்கிடாதீங்க. எல்லாம் ஒரு நாள் கூடி வரும். அவள் அப்படிதானம்மா, தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்கள் கஷ்டப்பட்டா கூட அவங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட வசதியாக இருக்கீல்ல, அதான் உங்கள் அக்கா அப்படி இருக்காது. தெரியுமா? அதான் அந்த பொறாம தான் அவளுக்கு. இப்போ இல்லாமல் அவள் முந்தி இருந்தே அப்படி தான். வாலிய பிள்ளையிலேருந்தே அப்படி தான் இருப்பாள். அவள் தான் எல்லாத்தோட ஒரு படி மேலே இருக்கணும்னு நினைப்பாள். அவளை விட நம்மளாம் கீழே தான் இருக்கணும். அவளை விட நம்ம முந்திட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம கூட பேசுறது நிப்பாட்டிடுவா. ஆமாம் மைனி, அது எனக்கு தெரிஞ்சதுதான். சரி மைனி, கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. நானும் போயிட்டு வரட்டா? சரிம்மா. போமாயா, நான் தான் சொன்னல அவட்ட பேச வேண்டான்னு. ரொம்ப நாள் ஆயிட்டலாமா, திடீர்னு பேசியிருந்தாங்கண்ணா. அவள் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படிதான் இருப்பாள், மாறியே மாட்டான். சரிம்மா, போமா. இங்கேயே நிப்பாட்டுங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் இறக்கி விடுறேன். வேண்டாம் வேண்டாம், யாருக்குமே ரொம்ப லேட் ஆகிட்டு, நைட்டு வேற ஆயிட்டு. எங்கள் அம்மா தேடிட்டு கிடப்பாங்க, செத்தேன். ஏன் அப்படியே திட்ட போறாங்க? ஆமாம், பின்ன திட்ட மாட்டாங்களா? சும்மாவே எங்கள் அம்மா பூச்சதுலேருந்து வெளியே விடாது. இதில் வேற நைட்டு வேற வெளியே போயிருக்குன்னு தெரிஞ்சால் என்ன நடக்க போதோ தெரில. நான் வேணா சொல்லி கொண்டு விட்டுட்டு போட்டா? வேண்டாம் வேண்டாம், நானே போய்க்கிடுவேன். ஏவே மச்சான், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு மச்சான். நீ என்னல இந்த சைடு? நீ அம்மாட்ட சொல்லாம கொள்ளாம எங்கே போய் தொலைஞ்ச? அம்மா நீ எல்லா இடத்துலையும் தேடிட்டு கிடக்கு. இனியே தேடிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு, அதனால தான் நான் வந்தேன். நீ மச்சான்கிட்டே பேசிக்கிட்டு என்ன இவ்வளோ நேரம்? ஆமா, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா. நீ உங்க அம்மாட்ட சொல்லாதானே? ஏதாவது பேசி சமாளிச்சு அப்படி சமாளிச்சிரு உங்க அம்மாவை. சரிங்க மச்சான். இல்லை, அம்மா ரொம்ப திட்டிட்டு கிடக்காங்களோ? திட்டலாம் இல்லை, உன்னையே காணுன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே எங்கேயாட்டு நிற்கலான்னு பார்த்து கூட்டிட்டு அப்படின்னாங்க. அப்போ நான் மச்சான் கூட போனது தெரியாதோ? தெரியாது, வா டக்குன்னு போயிடலாம். சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா? நானும் கிளம்புறேன். பை. பை மச்சான். பாய்மா. எவே எங்கே போய் போனேன்? அதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசுவோம், போ டக்குன்னு. சரியா நாள் தான் பண்ணின்னு எங்கே போனேன்னு கேட்டால் சொல்ல மாட்டேக்கல. அடக்கு இருக்கேன், வீட்டுக்கு போய் சொல்கிறேங்க இருக்கேன், போ. நானே அம்மாட்ட என்ன போய் சொல்லலாம், எங்கே போனேன்னு சொல்லலாம்னு யோசிச்சுட்டே வரேன். நீ வேற போவ கருவாச்சி. மண்டையில் உள்ள முடியை பிடிச்சி ஆஞ்சிருவ, ஓடி இருப்போம். அம்மாட்ட சொல்லி கொடுக்கட்டா நீ மச்சான் கூட தான் போனேன்னு? யாம்ல நல்லா இருப்ப, சொல்லிடாத. நீ எனக்கு தம்பி இல்லை, அண்ணன் போதுமா? அப்போ என் காலில் விழு. இல்லை, வீட்டில் போய் விழுறல போல. அந்த பையன் இருக்கட்டும், வா வா. எம்மா சரியாளுக்கு இருக்குமா? அம்மா, காஃபி எடுத்துக்கோங்கம்மா. எனக்கு வேண்டாக்கா. என்னம்மா மதியானமும் எதுவும் சாப்பிடல, இந்த காப்பியாவது குடிங்க. மதியானம் வெளியே போனாலக்கா, அங்கேயே சாப்பிட்டுட்டேன். வயிறு ரொம்ப ஃபுல்லாக தான் இருக்குது. காஃபி வேண்டாங்க.
சாப்பிட்டது மத்தியானம் தானம்மா, இப்போ சாயங்காலம் போதுல கொஞ்சம் குடிங்கம்மா. வேண்டாக்கா, நீங்கள் எடுத்து போங்க. நீங்கள் குடிச்சிங்களா? நானும் காப்பி குடிச்சிட்டேம்மா. சரிக்கா, வேறு யாருக்காவது கொண்டு கொடுங்க. சரிம்மா. அம்மா தூங்குமா, நீ தூங்கு. நான் சும்மா தான் வந்தேன். இல்லைம்மா, தூங்கல, சும்மா தான் கண்ண மூடி தான் இருந்தேன். அதான் நீங்கள் தொட்டோன்னு முடிச்சிட்டேன். காஃபி குடிக்கலையாம்மா? வேண்டாம்மா, அங்கே நிறைய பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டோமா, அது வயிற்றுல ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருக்குது. நீ அமெரிக்காவில் இந்த மாதிரி ஜாலியாகவே இல்லையாம்மா? இந்த ஊர் உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இங்கேயே இருந்துருவோமா? இருந்துடலாமே. இங்கேயே இருக்க முடியாதுலாமா? அப்பாவுக்கு வேலை இல்லை, அங்கே தானே இருக்குது, நம்ம அங்கே தானே இருக்க முடியும். இந்த வீட்டில் உனக்கு ஏதாவது பிடிக்காம இருக்கா? அத்தை இல்லைன்னா அத்தை பசங்க இல்லைனா நம்ம சோபி? சேச்சா, அப்படிலாம் இல்லைம்மா, இந்த வீட்டில் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோபி அக்காலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மச்சாமார்களும் சரி, எல்லாருமே நல்லதாம்மா பேசுகிறாங்க. சரி, எந்த பிரச்சனைனாலும் அம்மாட்ட உடனே சொல்லிடணும், சரியா? அம்மா உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவேன். சரிம்மா. அம்மா, தம்பி எங்கம்மா? தம்பி இந்த ஊரில் வந்ததுலேருந்து பார்க்கவே முடியலம்மா, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாரான். மிச்சபடி ஒரே விளாட்டு தான். அங்கே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா மத்தியா, இங்கே ஒரே விளாட்டு தான் அவனுக்கு. சரிம்மா, நானும் கொஞ்சம் நேரம் போய் வெளியே நின்றுட்டு வரட்டா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? அப்போ போயிட்டு வா, பெரியம்மா வீடு இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு வா. இல்லைனா உன் அண்ணி வீடு இருக்குல்ல, இப்போ புது அண்ணி வீடு எங்கேன்னு காமிச்சிருந்தாலும் அங்கேயும் போயிட்டு வா. தம்பி, என்னண்ணா? முடிச்சுதான் இருக்கீங்களோ? அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. வேண்டாம், நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன். இல்ல தம்பி, அம்மா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாவே. அம்மாட்ட சொல்லுங்க, நான் எனக்கு பசிக்கலன்னு. சரிங்க தம்பி. ஏயா அம்மா, என்னையா சாப்பிட வரலன்னு சொன்னியா? பசி இல்லைம்மா. என்னையா இன்னும் பெரியம்மா சொன்னதையும் நினச்சி வருத்தப்பட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. பெரியம்மா எதுக்குமா நம்ம கூட பேசவே மாட்டாங்க. அவளுக்கு நான் உங்கள் அப்பாவை கட்டிக்கிட்டது ரொம்ப கோவம், அதனால தான் பேச மாட்டாங்க. அப்பா அப்படி என்னமா தப்பு பண்ணாங்க? அப்பா எந்த தப்பு பண்ணல, அம்மா லவ் மேரேஜ் பண்ணி அப்பா கட்டிக்கிட்டாங்க, அதுதான் பிடிக்காது. இதில் என்னமா தப்பு இருக்கு? உன் பாட்டி இருந்ததுக்கப்புறம் உங்கள் பெரியம்மா ஒரு மாப்பிளை பார்த்தா, அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாப்பிளை. உங்கள் அப்பா பெரிய பணக்காரர்கள், அவில நான் கட்டிக்கிட்டேன்னு உங்கள் பெரியம்மாக்கு போகிறாங்க. இதுக்கெல்லாம் அம்மா புறாம போடுவாங்க. உங்கள் பெரியப்பா விட நம்ம அப்பா பெரிய பணக்காரர்களா? உன் பெரியம்மாக்கு ஒரு புத்தி உண்டு, எல்லாரும் அவளுக்கு கீழே தான் இருக்கணும்னு. நான் இப்போ அவளை விட பணக்காரியாக இருக்கல, அதனால அவளுக்கு போகாமல் பேசவே மாட்டான். இதுக்கெல்லாம் அம்மா பேச மாட்டாங்க. ஆமையா, சரி அதை விடு, நீ வா. நீங்கள் போங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். ஏம்மா, என்னையா? அப்போ நம்ம நிஷா வேற அங்கே தானமா இருக்கா? நிஷாவை பெரியம்மா கட்டி தருமா நமக்கு? அதான் ஏன் எனக்கும் தெரியல. ஏம்மா, கெட்டி மட்டும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கிட்டே வந்துடணும். சின்ன வயசுலேயே அந்த பிள்ளை தெரியாமல் தான் விளாடுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வரும். ஏன் அக்கா தான் அப்படி, நிஷாவோட அம்மா நல்ல பிள்ளை. அப்படியாம்மா? ஆனால் அவங்க மைனியை மீறி பொண்ணு தரலான்னு தெரியல. சரி, எப்படி சுற்றி எப்படி வருதுன்னு பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். உனக்காக நான் கேட்டு பார்க்க. தேங்க்ஸ்மா. ஆ, இது என்ன நம்மால் மாதிரி இருக்கு? இவ இந்த சைடு எங்கே போறா? ஒருவேளை நம்மளை பார்க்கறதுக்கு வந்திருப்பாளோ? நம்ம வீட்டுக்கிட்ட தான் வரா, மாடியில் நின்று பார்ப்போம். இங்கே தான் நிற்கா, நம்மளை பார்க்க தான் வந்திருப்பாளோ? எம்மாடி, நம்ம வீட்டையே தான் பார்க்க, அப்போ இனி தான் பார்க்க வந்திருக்கா. ஓய், அச்சா, அவங்கள தான் பார்க்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? போயிடாத நின்று, இப்போ வரேன். ஆஹா, வராதீங்க, நான் கடைக்கு போகிறேன். போய் சொல்லாத, இனி பார்க்க தானே வந்தேன். ஆஹா, நான் போகிறேன். நான் உங்களை பார்க்க ஒன்றும் வரல, நான் இந்த சைடு கடைக்கு வந்தேன். இந்த சைடு கடையே இல்லை, நீ எந்த கடைக்கு போக வந்த? அச்சோ, சாவியை கொடுங்க, நான் போகணும். போகலாமா, இரு. ஆசையாக பேச வந்துட்டு ஏன் இப்படி பேசாமல் போற? உண்மையை சொல்லு, இனியை பார்க்க தானே வந்தேன். ஆமாம். இது சொல்கிறதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குறா? இனியை பார்க்குற எல்லா உரிமையும் உனக்கு மட்டும்தான் இருக்குது. யார்கிட்ட பார்த்துருவாங்க, பயமா இருக்கு. நீ விடுங்க, நான் போகிறேன். நான் ஏதாட்டும் பயப்படுறேன்னா எங்கள் வீட்டு வாசலில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பயம்? அவ்வளோ பயமாக இருந்தால் அந்த சைடு தனியாக போய் பேசுவோமா? ஆஹா, வேண்டாம் வேண்டாம். சரி, இப்படி நைட் டைமில் எப்படி போவேன்? வா, நான் கொண்டு விட்றேன். வேண்டாம், நான் போயிடுவேன். நீ எப்போ பார்த்தாலும் எதுக்கு நைட் டைமே ஊர் சுற்றுற? பகல் டைமில் வா, அப்போ தான் கொஞ்சம் நேரம் பேசி நிற்கலாம். நான் போகிறேன். இதை தவிர வேறு உனக்கு ஒன்றுமே தெரியாதா? அப்போம்மா போ. மெண்டல் மெண்டல், இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏதாவது பேசிட்டு போதா, அது பாட்டுக்கு போகுது பாரு.